திடீர் நேற்று வரைக்கும் நல்லா இருக்காங்க, 35 வயசுல மாரடைப்பு. நேற்று பார்த்தேன் சார், இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. ஒருவேளை இந்த கோவிட் வேக்சினா இருக்குமோ? இந்த கேள்வி நம்ம அத்தனை பேருக்குள்ளே இருக்கு. நேரடி இரத்த உறவினர்ல யாரோ ஒருத்தர் 45 வயது 50 வயதுல இறந்து போயிருந்தாங்கன்னா நாம 45-50 வயதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் அங்கெல்லாம் சக்கரை அவ்வளோ வராது. அங்கே ஏற்கனவே அவங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே வேற நேச்சர் வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்குது, அங்கெல்லாம் சுகர் வராது அப்படின்னு தான் படித்தோம். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? சத்தீஸ்கர், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் எல்லா இடத்துலையும் சர்க்கரை வியாதி கூட ஆரஞ்சு கலரில் வந்தாச்சு, அங்கேயும் ரோஸ் கலரில் வந்தாச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சர்க்கரை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எப்படி மழை கொட்டி தீர்த்ததோ, எப்படி வந்து இப்படி ஒரு புயல் வெள்ளம் வருகிறதோ, அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம், இந்த சர்க்கரை கட்டுப்பாடா இல்லாமல் இருக்க இருக்க பல நோய் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் சிக்குவோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல 1 கோடி பேர் டயபெட்டிக். இந்த 1 கோடி பேர் டயபெட்டிக் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? வெறும் 10 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. மீதி 90 லட்சம் பேரும் மச்சினை வீட்டு கல்யாணம், நான் எப்படி மைசூர் பாகு சாப்பிடாம இருக்கிறது, போகும்போது சர்க்கரை போட்டு டீ கொடுத்துட்டாங்க, நான் எப்படி வேண்டான்னு சொல்றது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு HbA1c வந்து 8, 9ன்னு வைத்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அதிகமான பேர். திருமணம் செய்யாமல் போன பெண்கள், குழந்தை பேர் இல்லாமல் போன பெண்கள், அவர்களுடைய முதுமையில அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம். இதான் வந்து நாங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி கல்லூரியில் படிக்கும்போது படிச்சது. இன்னைக்கு போய் நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில போய் பாருங்க, மிக அதிக அளவில் கூட்டிகிட்டு வர்ற புற்றுநோய்களில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் முக்கியமானது. யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா 30லிருந்து 35 வயதில் இருக்க பல பெண்கள் இதில் சிக்கியிருக்காங்க. பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களில் கூட மார்பக புற்றுநோய் அதிகரிச்சுட்டே வருது. ஏன் இப்படி கூடிக்கிட்டே இருக்கு? உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான மெனக்கெடல் தொடங்க வேண்டிய இடம் அடுப்பங்கரை. இன்சூரன்ஸ் இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை. அடுப்பங்கரையில் யார் ஒருவர் 20 நிமிடம் கூடுதலாக மெனக்கடல் இருக்கிறதோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் 20 ஆண்டுகள் கிடைக்கும். நண்பர்களே, மிக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல உரையை கேட்க வேண்டும், சில செய்திகள் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு காத்திருந்து அமர்ந்து உட்கார்ந்து நம்ம சில செய்திகளை கேட்டு செல்வதற்காக பல்வேறு பணிகளுக்கிடையே பெருமக்கள் உட்கார்ந்திருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. ஊர் கூடி தேர் இழுப்பது என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறோமா இல்லை, ஊர் கூடி அறிவு தேர் இழுக்கணும்னு மொத்த ஊரினுடைய பொதுநல அமைப்புகள் எல்லாம் ஒரு அறிவு தேரை இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த புத்தக கண்காட்சியை தாராபுரத்தில் நடத்துகிறார்கள். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஊரிலும் சிற்றூரிலும் பேரூரிலும் கிராமங்களிலும் அறிவு தேர் கல்வி வழியாக வாசிப்பு வழியாக இழுக்க வேண்டும் என்பதை ஒரு முனைப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக செய்திருக்கிற தாராபுரத்தினுடைய அந்த 12 பொதுநல அமைப்பிற்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த சமூகத்திற்கான மிக மிக முக்கியமான தேவை. அறிவுத்தேர் இழுக்கும் பொழுது புதிய புத்தகங்கள் வாசிக்கப்படும் போது மட்டும்தான் அந்த சமூகத்தில் வந்து ஒரு நல்லிணக்கமும் மிகச்சிறந்த ஒரு பக்கவாட்டு புரிதலும், இந்த ஒட்டுமொத்த சமூகம் இணக்கமாக எப்படி செல்லலாம் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ரேஷல் கார்ச்சன் என்கிற ஒரு அறிஞர் 1950-60களில் இருக்கும். அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க, த சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு அந்த புத்தகம், ஆங்கில புத்தகம். அவங்க வந்து அமெரிக்காவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. தமிழில் நிறைய அமைப்புகள் அதை வந்து மௌன வசந்தம் என்று மொழிபெயர்த்து சூழலியலாளர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த மௌன வசந்தம் புத்தகம் கண்டிப்பாக ஒரு சின்ன குட்டி புத்தகம் தான், ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் படிக்கக்கூடிய புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையை புரட்டி போட்டது. அந்த ரேச்சல் கார்ச்சன் அம்மா அந்த புத்தகம் எழுதினப்ப அவர்களோடு கான்டெம்பரரியாக இருந்த பல பேராசிரியர்கள் வந்து இந்த அம்மா பேசுவதெல்லாம் சூடோ சயின்ஸ், அதாவது பொய்யான அறிவியல், சில பேர் இந்த அம்மாவுக்கு சற்று மனக்குழப்பம் வந்துவிட்டது என்றெல்லாம் விமர்சித்தார்கள். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? புதுசாக டிடிடி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி அப்போது வந்திருந்தது. எல்லா இடத்துலையும் அந்த பூச்சிக்கொல்லியை தான் தெளிப்பாங்க. இந்த அம்மா வந்து எழுதுகிறாங்க, அவங்க வந்து பொதுவாக வசந்த காலம் வருகிறது என்றால் வந்து ராபின் பறவைகள் வந்து ரொம்ப கூடுகட்டி சலசலன்னு அந்த ஊரில் இருக்கும். அந்த வசந்த காலம் வருவதனுடைய அறிவிப்பை சொல்வதாக அந்த ராபின் பறவைகளினுடைய வருகை இருக்கும். அப்படி ஒரு வசந்த காலம் வந்தது.
ஆனால் ராபின் பறவைகளை காணோம். என்னாச்சு? ஒவ்வொரு வருடமும் ராபின் பறவைகள் வருமே, ஏன் இப்போ வசந்தகாலம் வந்துருச்சு வரலையே அப்படின்னு அந்த அம்மா யோசித்தாங்க. அவர்கள் சற்று ஆய்ந்து பார்த்தபோது நிறைய அந்த ராபின் பறவைகளினுடைய முட்டைகள் உடைந்து உடைந்து கிடப்பதை அவங்க பார்த்தாங்க. ஏன் இந்த முட்டை உடைந்திருக்கிறது, அந்த ஓடு ஏன் உடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் லேப்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த முட்டை ஓட்டில் எல்லாம் வந்து இந்த டிடிடி என்கிற பூச்சிக்கொல்லியினுடைய எச்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. இந்த பறவைகள் அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சோளக்காடுகளில் போய் அங்கே மக்காச்சோளம் மிகப்பெரிய அளவில் வணிக பயிராக மாறிக்கொண்டிருந்த காலம். அந்த மக்காச்சோளத்திற்கு தெளிக்கப்பட்ட அந்த டிடிடியை தெளிக்கப்பட்டிருக்க அந்த சோளத்தை சாப்பிட்ட அந்த பறவைகளினுடைய முட்டைகள் எல்லாம் சிதிலமடைந்து அந்த டிடிடிங்கிற அந்த பூச்சிக்கொல்லியினுடைய எச்சங்கள் இருந்து முட்டை போட்டவுடனே உடைஞ்சு போகிற தன்மையை அவர்கள் கண்டறிந்து எழுதினார்கள். அந்த புத்தகத்தின் பேர் மௌன வசந்தம். வசந்தம் வந்து விட்டது, ஆனால் ராபின் கூச்சல் இல்லை, ராபின் பறவைகளினுடைய ஒரு கீச்சு குரல்களை நான் இழந்திருக்கிறேன், இது மௌன வசந்தம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராபின் பறவையினுடைய முட்டையை மட்டும் பாதிக்குமா, இல்லை மனித குலம் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குமா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அந்த புத்தகத்தை முடிக்கிறாங்க. இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று டிடிடியோட உற்பத்தியாளர்கள் எல்லாரும் பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க, கத்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 15 வருடத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலில் டிடிடி எச்சம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட டிடிடியை தடை செய்கிறது உலகம். ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு டிடிடி வந்து வேண்டாம், அந்த பூச்சிக்கொல்லி வேண்டாம் என்று தடை செய்கிறாங்க. கேரளத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளத்தில் எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விமானம் மூலம் தெளித்தாங்க ஏலக்காய் பயிர்களுக்காக. ஏலக்காய் நல்லா வரணும்னு மேலே இருந்து இப்போ எப்படி ட்ரோனில் வந்து பூச்சிக்கொல்லி தெளிக்கலான்னு ஒரு புதிய உத்தி கிளம்பி இருக்கிற மாதிரி, அப்போ குட்டையான விமானங்கள் மூலமாக அந்த எண்டோசல்ஃபானை வந்து கீழே தெளித்து ஏலக்காயை வளர்க்கணும்னு நினச்சாங்க. விளைவு என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு மாவட்டத்தில் 750 மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறந்தாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள். இந்த செய்தி எப்படி தருகிறது என்றால், அந்த வாசிப்பினால் தான், இந்த புத்தகத்தை வாசித்ததனால்தான் அந்த ஆசிரியர் எழுதின அறிவு நமக்கு கிடைக்கிறது. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற புத்தகம் தான் நம்மாழ்வாரை எழுப்பி விட்டது. மசானா ஃபுகாக்கு அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர், அவர் எழுதின புக்கு. அந்த புஸ்தகத்தை பாண்டிச்சேரியில் ஆரோவில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் நம்மாழ்வார் ஐயாட்ட கொடுக்குறார், இதை படிங்க, ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அப்படின்னு ஆங்கில புத்தகம். தமிழில் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று வந்தது. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஒரு இயற்கை வேளாண்மை எவ்வளவு முக்கியம், முழுக்க முழுக்க மரபுகளை விட்டு மரபுகளை தொலைத்து விட்டு இப்படியெல்லாம் போகிறோமே அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. நண்பர்களே, வாசிப்பு என்பது நம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு குளிக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, உடை மாற்றுவது போல ஒரு நாளைக்கு 4-5 பக்கங்களாவது படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வில் ஒரு உறுதியாக நீங்கள் அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இப்படியான நிகழ்வுக்கான மாபெரும் வெற்றியாக இருக்க முடியும். என்ன தலைப்பில் பேசலாம் என்று நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப யோசித்து பார்க்கும்போது தற்செயலாக அந்த கேட்ட அன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதி குறித்த பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் அதை பற்றியே பேசலாம் என்று நான் முன்பு எழுதிய ஒரு புத்தகத்தின் நூலாக தலைப்பான இனிப்பு தேசம் என்று பெயரை கொடுத்தேன். இந்திய தேசம் தெரியும், இனிப்பு தேசம் நீ ஏன் பெயர் வைக்கணும்னா, நீ மொத்த இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் சவாலாக வந்து கொண்டிருப்பது இனிப்பு நோய் என்கிற சர்க்கரை நோய் தான். ஜூன் மாதம் வந்து போன ஜூனில் ஒரு பெரிய ஆய்வு அறிக்கை வெளியாக இருக்குது. நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். இந்த ஆய்வு அறிக்கைகள்லாம் ஒன்லி மருத்துவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு இருக்கிறது தான் நம்ம பல தவறுகளுக்கு அடிப்படையான காரணம். சக வெகுஜன மனிதருக்கு என்ன அறிவியல் உலகில் நடந்து கொண்டிருப்பது என்பதை ஒரு சாமானிய மொழியில் பேசுவதற்கு நம் ஊரில் மிக குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம மருத்துவரும் நோயரும் வந்து விலகி இருப்பதற்கான காரணம். தெரியணும் என்ன நடக்குதுன்னு தெரியும், அறிவியல் உலகம் என்ன சொல்கிறது என்று தெரியணும். இப்போ இந்த ஆய்வு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஜூன் 2023 அந்த அறிக்கை வெளியாயிருக்கு. 2009 2019 வரைக்கும் 10 வருஷம் 1,20,000 பேரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
1 2 இல்லை, 1,20,000 பேர். அந்த அறிக்கையினுடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பாக்கெட்டில் இருக்கிற நபர்களை அந்த அறிக்கையினுடைய முடிவு உலகமே உற்று பார்க்கக்கூடிய அறிவியல் ஆய்வினுடைய முடிவாக வெளியே வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயினுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள இருக்கிறது. அவன் அதிகமாக சர்க்கரை வியாதி இருக்கிற மாநிலங்களை சிகப்பு கலர்லையும், கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றதுங்கிறது அதிக நோயாளிகள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரோஸ் கலர்லையும், லேசாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாயிருங்கிறத பழுப்பு கலர்லையும் வண்ணங்கள் போட்டு இந்தியா மேப்பில் ஒரு மாநிலங்களாக போட்டிருக்காங்க. தமிழ்நாடும் கேரளாவும் ரத்த சிவப்பில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் போட்டி என்னன்னா, யார் ஃபஸ்ட்டு. தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. 2021 நாங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு, 2022 நாங்கள் தான் சார். எதில்? சர்க்கரை வியாதி எண்ணிக்கையில் பெரிய அளவில் சர்க்கரை நோயாளி தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் வட மாநிலங்களில், வட கிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், அங்கெல்லாம் சர்க்கரை அவ்வளோ வராது. அங்கே ஏற்கனவே அவங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே வேறு நேச்சர் நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்குது, அங்கெல்லாம் சுகர் வராது அப்படின்னு தான் படித்தோம். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? சத்தீஸ்கர், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் எல்லா இடத்துலையும் சர்க்கரை வியாதி கூட ஆரஞ்சு கலரில் வந்தாச்சு, அங்கேயும் ரோஸ் கலரில் வந்தாச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சர்க்கரை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. என்ன சார், ஒரு சில பேர் பேசுவாங்க, சர்க்கரையே சும்மா ஃப்ராடுங்க, சும்மா இவங்களே ஒரு நோயை கிளப்பி விட்டு மாத்திரைகள் விற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு குரூப் பேசுது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்கள நம்ம ஒன்றும் மாற்றவே முடியாது. எந்த அளவுக்கு அது அச்சுறுத்தலை கொண்டிருக்கிறது என்றால், இப்போ அக்டோபரில் ஒரு ஆய்வறிக்கை, உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்விக்கான ஆய்வறிக்கை. 47 சயின்டிஸ்ட் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 47 பேர். ஒருத்தர் போய் சொல்லலாம், 2 பேர் போய் சொல்லலாம். 47 பேர் இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்காங்க. என்ன ஆர்டிக்கல் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான ஆர்டிக்கல் தான். திடீர்னு செத்து போகிறவங்க கூட்டிகிட்டே இருக்காங்களே, மனசில் இருக்கா? திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லா இருக்காங்க, 35 வயசில் மாரடைப்பு, 34 வயசில் நேற்று பார்த்தேன் சார், இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. என்ன நடக்குது? ஒருவேளை இந்த கோவிட் வேக்சினாக இருக்குமோ? இந்த கேள்வி நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்காக ஒரு பெரிய ஆய்வு. என்ன ஆய்வு தெரியுமா? இந்தியா முழுக்க மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும், இந்த மார்ச் 2023 இந்த அக்டோபர் வரைக்கும், சாரி அக்டோபர் 22 மார்ச் 23 வரைக்கும் எவ்வளோ டெத்து நடந்திருக்கு தெரியுமா? 29,171 டெத்து. எப்படி 29,000 பேர் எப்படி இறந்து போயிருக்காங்க? முந்தின நாள் சாயந்தரம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தவங்க, முந்தின நாள் சாயந்தரம் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தவங்க, அலுவலகத்தில் உரையாடி கொண்டிருந்தவங்க, அடுத்த நாள் இறந்தவர்களை மட்டும் முழுக்க கணக்கு போட்டு இந்த 29,000 பேர் எதனால் இறந்து போனாங்க, அதை ரிவர்ஸில் யார் செத்து போயாச்சு, எதனால் இறந்திருக்கக்கூடும் என்பதை அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகள், ஒருவேளை ஆட்டாப்சி பண்ணியிருந்தால் அந்த ரிசல்ட்டு, குடும்பத்தில் விசாரிக்கிறது, இவர் எப்படி இருந்தார், என்ன செய்கிறாரு, எப்படி சாப்பிட்டார், என்ன தூங்கினார், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோவிட் வேக்சினுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே காலகட்டத்தில், அதே வயதில், அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பேரை ஒப்பிட்டு அவர்கள் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் இருக்குமான்னு தெரியல, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதில் 700 கடைசியாக அவங்க நேரோ டவுன் பண்ணி ஒரு 740 பேரை டார்கெட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா சில பேர் ஒத்துழைக்கலை, அவங்க குடும்பம் ஏற்கனவே ஒரு இழந்து நிற்கிறோம் ஒருத்தங்களை, நீ வேற கேள்வி கேட்க வந்துட்டியான்னு சொல்லி பல பேர் அந்த ஆய்வுக்கு ஒத்துழைக்கலை. ஆய்வுக்கு ஒத்துழைச்சி எல்லா டேட்டாவும் கிடச்ச 750 பேரில் அவங்க கண்டுபிடிச்சது, பல பேர் கிட்டத்தட்ட 18% மேலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள். அதெல்லாம் என்ன பண்ண போகுது? HbA1c 8 இருந்துட்டு போட்டும், 9 அதெல்லாம் என்னையா செய்ய போகுது? நான் நல்லா இருக்கேன், இவன் தான் ரிப்போர்ட்டில் 180ங்கிறான், HbA1c 9ங்கிறான். டாக்டர் வேறு பக்கமாக ஃப்ரண்ட்டு அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் சும்மா எனக்கு ஐஎம் ஓகே, ஐஎம் ஆல் ரைட், இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த குரூப்பில் 18% பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இன்னொரு 11% பேர் யாருன்னா ஆக குடிகாரர்கள். பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா ஒரு அளவுக்கு மேல் குடிக்கக்கூடிய பழக்கம் தினசரி இருக்கவங்க 11% இறந்து போயிருக்காங்க.
இன்னும் சில பேர் அதில் ஒரு 10-12 8% 12% தெரியல, மறந்து போச்சு. அவர்கள் வந்து நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும், நாளைக்கே நான் ஹிருத்திக் ரோஷன் ஆகணும் அப்படின்னு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணவங்க. 6 பேக் கொண்டு வரணும், 8 பேக் கொண்டு வரணும்னு அதிக அளவில் முன்பயிற்சி இல்லாமல் தன் உடலை படிப்படியாக தேற்றாமல் அதீத உடல் உழைப்பு செய்து ஜிம்மில் போனவங்க 8% பேர் இறந்து போனதில்லை. நம்ம நிறைய ஊடகங்களில் பார்த்துட்டு இருப்போம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு டக்குன்னு இறந்து போனவங்களுடைய இதெல்லாம். அது ஒரு 8% பீப்புள் இருக்காங்க. இன்னொரு 10% பீப்புளுக்கு அவன் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கான். அது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 40 வயசில் இறந்து போயிருக்காரு. அவங்க அண்ணனோ சித்தப்பாவோ இல்லை பெரியப்பா பையனோ, அப்படி நேரடி இரத்த உறவினரில் யாரோ ஒருத்தர் 45 வயது 50 வயதில் இறந்து போயிருந்தாங்கன்னா நாம் 45-50 வயதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜெனட்டிக்கலாக நம்ம தாய் தந்தையருடைய வெசல் தான் நமக்கு இருக்கும். இரத்த ஓட்டங்கள், இரத்த நாளங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை பொறுத்து நமக்கு இருக்கும். அப்போ அப்படி குடும்பத்தில் ஒரு 45 வயதில் இறந்தவர்கள் நம் குடும்பத்தில் இருந்தால் நம்ம சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும், நம்ம இரத்த கொதிப்பை கட்டுப்பாடாக வச்சுக்கணும், மாரடைப்பை கட்டுப்பாடோட வராதபடி இரத்த கொழுப்பை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் கொஞ்சம் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, காயல் பட்டணத்தில் 95 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்யும்னு எவனாவது சொல்லியிருந்தால் நம்பியிருப்போமா? நம்ம யாராவது அதை சொல்லி, ஆனால் சொன்னார்கள். சூழலியலாளர்கள், என்விரான்மெண்டலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, இனி மழை கொட்டும், பெய்யாது. மழை பெய்தல் வேற, கிளவுட்ஸ், அது மழை கொட்டுறது, அப்படியே மேகங்கள் உடைந்து கொட்டக்கூடிய தன்மை தான் இனிமே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சூப்பர் எல்னினோ, அதாவது கடல்ல பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்க பகுதி கடுமையான வெப்பத்தில் போய் கொண்டே இருக்கிறது. அந்த புவி வெப்படையும் போது அங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இரத்த அழுத்தங்கள் எல்லாம், இது அழுத்தங்கள் எல்லாமே வந்து முழுக்க இனிமேல் மழை காலமாக இருக்காது, மான்சூன் காலமாக இருக்காது, புயல் காலமாக இருக்கும். தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கவங்க எழுதுனது. சென்னையை கொட்டி தீர்த்துச்சு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி நிலையில் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் போக முடியாமல் பசியோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய இடமாக அங்கங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு நான் சொல்லேன்னா, அறிவியல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது சில விஷயங்கள். அதை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கணும். டிஸ்பேஷனேட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தின் மேல் பிடித்தம் வைத்து கொண்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு பேசக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, இதில் ஏதாவது இந்த தகவல்களில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்த்து நான் நகரணும். இப்படி நம்ம வந்து எப்படி மழை கொட்டி தீர்த்ததோ, எப்படி வந்து இப்படி ஒரு புயல் வெள்ளம் வருகிறதோ, அதே மாதிரி திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம், இந்த சர்க்கரை கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்க பல நோய் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் சிக்குவோம் அப்படிங்கிறாங்க. நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர். அடிக்கடி நாங்கள் வந்து புள்ளி விவரங்களை வைத்து அடுத்த திட்டங்கள் என்னென்னு அரசு செயலர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு திட்டம் மீட்டிங் நடக்கு. அப்போ மூத்த மருத்துவர்கள் வந்து 500 பெட் உள்ள வெறும் டயாலிசிஸ் சென்டர் வந்து சென்னையில் ஒன்று கட்டணும் அப்படிங்கிறாங்க, அரசாங்கத்திலேருந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கான பண செலவை மனதில் வைத்து கொண்டு, எதுக்கு சார் 500 பெட்டு உள்ள டயாலிசிஸ் சென்டர்னால் ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு பண்ண முடியும், 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அப்போ 6 பேருக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னோடனே அந்த டாக்டர் சொன்னார், சார் எங்கே இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எந்த ஆஸ்பத்திரிலையும் நீங்கள் டயாலிசிஸ்க்கு இடம் கிடைக்காது. நீங்கள் வந்து அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு காலையில் 2 ஸ்லாட் கொடு, மத்தியானம் ஸ்லாட் கொடு, ஒருவேளை புக் மை ஷோ அமேசான்லாம் பதிகிற மாதிரி முன்பதிவு பண்ண வேண்டியிருக்கும். டயாலிசிஸ்க்கு எனக்கு வந்து இந்த ஸ்லாட் வேணும். அந்த அளவுக்கு மிக அதிக அளவில் சிறுநீரக நோய் வந்து இந்த சர்க்கரையினுடைய கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையினால் கூடிக்கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டயபெட்டிக், 8 கோடி பேரில் 1 கோடி பேர் டயபெட்டிக். இந்த 1 கோடி பேர் டயபெட்டிக் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, வெறும் 10 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. 10.3 10 லட்சம் பேர் தான் நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மீதி 90 லட்சம் பேரும் மச்சினை வீட்டு கல்யாணம், நான் எப்படி மைசூர் பாகு சாப்பிடாமல் இருக்கிறது, போகும்போது சர்க்கரை போட்டு டீ கொடுத்துட்டாங்க,
நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு HbA1c வந்து 8, 9ன்னு வைத்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அதிகமான பேர். இந்த 90 லட்சம் பேரில் கட்டுப்பாடு இல்லாத 90 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அதில் 30 லட்சம் பேர் ஆணித்தரமாக அவர்களுடைய ஆயுட்காலத்தில் சிறுநீரக நோயவோ மாரடைப்பையோ ஒருவேளை புற்றுநோயவோ பெற முடியும். புற்றுநோய் இன்னைக்கு நிறைய கூடிக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த புற்றுநோய்கள் கூடிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. ஏன்னா புற்றுநோயாளிகளில் 18லிருந்து 20% பேர் அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிக். நல்லா புரிஞ்சுக்கணும். புற்றுநோய்னா வந்து ஜெனட்டிக்கலாக வரும், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வரும், இல்லைன்னா புகைப்பிடித்தா மது இருந்துன்னா வருங்கிற தகவலெல்லாம் தாண்டி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை என்றாலும் புற்றுநோய் வரும். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எபிஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படிம்பாங்க. அந்த பிறழ்வுபட்ட செல்கள் உருவாகிறதுக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஒரு காரணம். நண்பர்களே, இதையெல்லாம் என்னடா வந்ததுலேருந்து அது வரும் இது வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பயமுறுத்ததுக்காக வந்திருக்காரா அப்படின்னு தோணலாம். அறிவு நமக்கு வேணும். என்ன நடக்கிறது என்று புரிந்தால்தான் என்ன நடக்கக்கூடாது என்று நாம் தீர்மானிக்க முடியும். நடக்கிறது இந்த விஷயம்தான். பெரிய அளவில் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கு. புற்றுநோய்கள் நாங்கள்லாம் படிக்கும்போது வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் புற்றுநோய் அப்படின்னா உதாரணமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் 2 பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். அதாவது என்ன, திருமணம் செய்யாமல் போன பெண்கள், குழந்தை பேர் இல்லாமல் போன பெண்கள், அவர்களுடைய முதுமையில் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம். இதுதான் வந்து நாங்கள் ஒரு 30 வருஷம் முன்னாடி கல்லூரியில் படிக்கும்போது படித்தது. இன்னைக்கு போய் நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் போய் பாருங்கள், மிக அதிக அளவில் கூட்டிகிட்டு வர்ற புற்றுநோய்களில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் முக்கியமானது. யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா 30லிருந்து 35 வயதில் இருக்க பல பெண்கள் இதில் சிக்கியிருக்காங்க. பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களில் கூட மார்பக புற்றுநோய் அதிகரிச்சுட்டே வருது. ஏன் இப்படி கூடிக்கிட்டே இருக்கு? சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு இருக்கு, புற்றுநோய் கூடுதுன்னா மிக மிக முக்கியமான காரணம் உணவில் நம்முடைய கவனம் மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது. 1000 பேசுகிறோம். இன்னைக்கு வந்து இந்த வருடம் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு 2002, 2003 நான் வந்து சிறுதானியத்தை பற்றி பேசும்போது ஒரு அரிசியை திணைனா இப்படி இருக்கும்பா, கம்புனா இப்படி இருக்கும், கேழ்வரகுனா இப்படி இருக்கும், நானும் நம்மாழ்வாரையும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும், இங்கே ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வந்து சிறுதானியங்களை முதல்ல தெரியும். அது ஒரு பேசுபொருளாவது இன்றைக்கி ஆயிருக்கு. ஆனால் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன், வாரத்தில் குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்கள் சிறுதானியம் பயன்படுத்துவோன்னு சொல்லுங்கள். ரொம்ப யோசிச்சு ஒரு 10% பீப்புள் இருக்காங்க. வெரி குட். ஏன்னா பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படி பயன்பாடு ரொம்ப குறைவுன்னு தெரியும்னா, எவ்வளோ விற்கிதுன்னு டேட்டா இருக்கு எங்கள்கிட்ட. ஒரு மாதத்துக்கு எத்தனை விற்கிறது, எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு வச்சு பார்த்தோன்னா பழையபடி கதை பேசுகிறோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றி சிலாகிச்சு பார்த்து, ஆமாம் சிவராமன் நல்லா பேசினாருப்பா, திணையரிசியை பிரமாதமாக பேசினார், வரகை பற்றி எவ்வளோ சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் நம்ம வீட்டில் வந்து பாஸ்மதி அரிசியில் ஏதாவது பிரியாணி செஞ்சு தருவோமா, இல்லைன்னா வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணுமான்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலான பேர் இருக்காங்க. மாற வேண்டும் நண்பர்களே, நம் மாறித்தான் ஆக வேண்டும். அதாவது முன்னாடி வந்து அது சாய்ஸ், சிறுதானியம் எடுக்கிறது ஒரு தேர்வு, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இட்ஸ் மேண்டேட், அவசியம், மாறித்தான் ஆகணும். எதுக்கு சிறுதானியம் வேணும்? சிறுதானியத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ரொம்ப நிறைய இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். இனிப்பு தேசத்திற்கான 3 விஷயங்கள் அதில் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, பெருவாரியான சிறுதானியங்கள் லோ கிளைசிமிக். லோ கிளைசிமிக்னா என்ன அப்படின்னா, சர்க்கரை நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாம் சர்க்கரை சத்து இருக்குது, அது படு வேகமாக ரத்தத்துக்குள்ளே கலக்கக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிடத்தில் சாப்பிட்டீங்கன்னா 15 நிமிஷத்தில் அதில் இருக்கக்கூடிய 95% கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் ஏறிடும். அதனால தான் டயபெட்டிக்கை உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. 15 நிமிஷத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கினுடைய 95% கார்போஹைட்ரேட்டும் ரத்தத்துக்குள்ளே ஏறிடும். அதே அளவுக்கு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், இல்லைன்னா முருங்கைக்கீரை பொரியல்
பசலைக்கீரை கூட்டு இல்லை சிறுகீரை அரைக்கீரை ஏதோ ஒரு கீரை அதே அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 1.5 மணி நேரம் ஆகும். இதுவும் குளுக்கோஸ் தான். கீரையும் கார்போஹைட்ரேட் தான். அறிவியலாளர்களுக்கு தெரியும் அது ஒரு செல்லுலோஸ், அதுவும் ஒரு குளுக்கோஸுடைய பாலிசாக்கரைடு தான். ஆனால் அது உடஞ்சி அது உள்ளே இருக்க குளுக்கோஸ் உடம்புல சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மெல்ல மெல்ல சர்க்கரை உடலில் சேர்ந்துச்சுன்னா இந்த சர்க்கரை வியாதினால கிட்னி பிரச்சனை வந்துடும், ஹார்ட் பிரச்சனை வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துருங்கிற பயமே வேண்டி இருக்காது. ஏனென்றால் லோ கிளைசிமிக் உணவுகள் மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸை ஏற்படுத்தாது. மைக்ரோவாஸ்குலார்னா மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சி தான் சிறுநீரக கோளாறுக்கான அடிப்படை காரணம். மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் நடக்கக்கூடிய அழற்சி தான் புற்றுநோய்க்கான காரணம். மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் வரக்கூடிய இரத்த கசிவு தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம். இது எல்லாம் லோ கிளைசிமிக் உணவுகளில் ஏற்படாது. சிறுதானியங்கள், பெரும்பாலான சிறுதானியங்கள், கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகியை தவிர மீதி எல்லாமே இரத்த சர்க்கரையை மெல்ல 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 தான் ரத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். காரணம் ஏன் தெரியுமா? இந்த சிறுதானியங்களில் 2 விதமான ஸ்டார்ச் இருக்குது. ஒன்று ரேப்பிட்லி அப்சார்பபிள் ஸ்டார்ச், ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச்சுமாங்க. இந்த ரேப்பிட்லி அப்சார்பபிள் தான் நம்ம மல்லிகைப்பூ இட்லியில் இருக்குது, வெள்ளைச்சோறில் இருக்குது. சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச்சோ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் தான் இருக்குது. அதனால் அவை அந்த சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படி மெல்ல 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 சர்க்கரை சேர சேர பல நோய்களினுடைய பிடியிலிருந்து இந்த சர்க்கரையினுடைய பக்க விளைவுகள், சர்க்கரை நோய் நாள்பட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அது ஒரு சிறுநீரக நோயோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டேமேஜோ இல்லைனா மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவோ எல்லாத்தையும் நாம் விளக்க முடியும். சர்க்கரை நோய் ஒன்றும் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரை நோயை பற்றிய பதிவு கிரீக்கில் இருக்குது, சைனீஸில் இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது, ஆயுர்வேதத்தில் இருக்குது. எல்லா உலகத்தினுடைய எல்லா நாகரிகங்களும் இதை பற்றி சர்க்கரையை பற்றி எழுதியிருக்கு. 3 விஷயம் அதிகமாகி 1 விஷயம் குறையும் என்று எல்லோ எம்பரர்னு சைனீஸ் மெடிசனுடைய ஃபாதர் அவர். அந்த எல்லோ எம்பரர்ஸ் சைனீஸ் மெடிசன் டெக்ஸ்ட் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறார் 3 கூடி 1 குறைஞ்சா டயபெட்டிக். அன்னைக்கு இருந்து புரிதல் என்ன 3 கூடி? அவர் அன்னைக்கு எழுதுனது என்ன தெரியுமா? அதிக தாகம், அதிக பசி, அதிகமாக ஒன்றுக்கு போகிறது. பாலிபெப்சியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. இன்னைக்கும் அதே தானே சயின்ஸு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு. 3 கூடுது, 1 என்ன குறையுது? உடம்பு குறைஞ்சிரும், மெலிஞ்சிருவான், தசையும் மூணும் சுருங்கும். இதை சைனீஸ் மெடிசனில் எழுதியிருக்காங்க. ஆயுர்வேதம் பிரமேகம் அப்படிங்குது, மதுமேகம் அப்படிங்கிறது. சித்த மருத்துவம் அதை நீர் இழிவு அப்படிங்கிறது. எல்லாமே ஒன்று தான். நீர் இழிவு, அதிகமாக யூரின் போய்கொண்டே இருக்கு. அன்னைக்கு காலத்தில் எழுதுறாங்க, எதுக்குப்பா சிறுநீரக சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மால் சொல்கிறாங்க, கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும், பரிந்துடர் உண்பீராகில் ஓது சுக்கில பிரமேகம்தான். இதான் சித்த மருத்துவம் சொன்ன வரி. கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே. செக்ஷுவல் பெர்வர்ஷன் கூட டயபெட்டிக்கான ஒரு காரணம் என்று அன்றைக்கு புரிதலில் சொல்லியிருக்காங்க. இன்றைய அறிவியலாளர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும், அதாவது பெர்வர்ஷன், செக்ஷுவல் ஆக்ட் இல்லை, எந்த நேரமும் ஒரு போதையிலே இருக்கிறது, காமத்தினுடைய கூறுகள் போதையிலே இருக்கிறது ஒரு காரணம் என்று சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் ரொம்ப வலிமையாக சொல்கிறாங்க. இன்னும் அது முழுமையாக நவீன அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஒரு கிரேக்ஸில் பாப்பரஸ் அவங்களுடைய அந்த 1500 BC அதுலேயே அவன் எழுதி வைக்கிறான், உடலை உருக்கி யூரின் வழியாக வெளியே போகிறது தான் சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. அப்படி 3000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் 1920, 1520களில் தான் முறையாக சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறாங்க. பென்டிங் அண்ட் பெஸ்ட் அவர்கள் நோபல் பரிசு வாங்குறாங்க இன்சுலினுக்காக. நம்ம எல்லாம் சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். நாய் நன்றியோடு இருக்கிறது வேற, சர்க்கரை நோயாளிகள் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்சுலினை முதல்ல நாயினுடைய பேங்க்ரியாஸ் அதில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய ரோட்டில் திரிஞ்ச நாயெல்லாம் பிடிச்சிட்டு அதனுடைய பேங்க்ரியாஸை ஆப்ரேட் பண்ணி எடுத்து, அந்த பேங்க்ரியாஸை எடுத்த உடனே அந்த நாய் பூரா மெலிஞ்சு போகுது. என்னடா, உடலுக்கு சாப்பாடெலாம் நல்லா தான் போடுறோம்,
ஆனால் பேங்க்ரியாஸ் எடுத்த உடனே அந்த நாய் மெலியுது உடனே இதில் இருக்கக்கூடிய ஒரு சத்து தாண்டா உடலை தெம்மையாக வச்சுக்குது அப்படின்னு அன்னைக்கு அதுக்கு பேர் பேங்க்ரியாட்டின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அந்த பேங்க்ரியாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த சத்துக்கு பேர் பேங்க்ரியாட்டின். அதுதான் இன்றைய இன்சுலின். அந்த பேங்க்ரியாட்டினை வந்து நாயெல்லாம் கொண்டு நாயிட்ட இருந்து பேங்க்ரியாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாக்டீரியாக்கள்ல இருந்தே பிரித்து எடுத்து ஐலின்னு அவங்க அந்த குரூப் வந்து பாக்டீரியாவிலேருந்து பிரித்து இன்னைக்கு 1923 2023 வரைக்கும் இன்சுலின் பல மில்லியன் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு இவ்வளவு காலமாக இருந்த இந்த சர்க்கரை நோயை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக முதல்ல குணப்படுத்தியிருக்காங்க. முதல்ல என்ன ஒரு அப்போ ஐரோப்பியாவில் இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவன் தான் பூரா சத்தும் இவன் ஒன்றுக்கு வழியாகவே வெளியே போயிட்டு ஆள் மெலிஞ்சிட்டே போகிறானே, அப்போ இழந்த சத்தெல்லாம் கொடுப்போன்னு சொல்லி நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆள் மெலியிறியா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு ஓவர் ஈட்டிங் கொடுக்குறாங்க. அவன் பூரா செத்து போயிட்டான். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, இல்லை இது ஒரு பக்கம் வெளியே போகுது, ஆனால் அவன் சாப்பிட்ற விஷயந்தான் வெளியே போகுதுன்னு முதல்ல ஒரு தியரி வருது, ஸ்டார்வேஷன் தியரி. அவனை பட்டி போட்டால் நல்லா இருக்கானான்னு பார்க்குறாங்க. பட்டி போட்டால் எல்லாரும் நல்லாறான் சர்க்கரை வியாதியில். இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அளவாக சாப்பிடு, கரெக்டாக சாப்பிடுங்கிற தியரி முதல்ல ஸ்டார்வேஷன் டெக்னிக்கில் வருது. இன்னொரு பிரெஞ்சு டாக்டர் ஒருத்தர், அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் தெரியுமா, உடல் உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி வருதோ அவன் கையும் காலையும் கட்டி குதிரையில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. குதிரை பாட்டுக்கு 25-30 கிலோமீட்டர் ஓடுது, திடுன்னு ஓடுது. இறங்கின உடனே அவனுக்கு சர்க்கரை குறைவாக இருக்கு. ஸோ உடல் உழைப்பு சர்க்கரையை குறைக்கும் என்கிற புரிதல் அப்போது வருது. இப்படி காலகாலமாக கிடைத்த அறிவெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு சர்க்கரைக்கான ஒரு உணவு திட்டம் எப்படி இருக்கணும், சர்க்கரைக்கான உடல் உழைப்பு எப்படி இருக்கணுங்கிறது. நண்பர்களே, இனிமேல் இந்த இனிப்பு தேசத்தில் நாமும் ஒருவேளை சர்க்கரை நோயாளியாக இருக்கலாம், இல்லை நமக்கு வரக்கூடிய சசப்டபிள் இருக்கலாம். இதை வராமல் தடுப்பது எப்படி, வந்தால் எப்படி அதை காப்பது என்பதை கொஞ்சம் நேரம் பேசலாம். வராமல் தடுப்பது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ, சுகர்லாம் 25 வயசு 30 வயசுக்கு மேலே யோசிச்சா போதும். இப்போதைக்கு கண்ணு நீ 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்றா, நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா உனக்கு மில்க் சாக்லேட் வாங்கி தரேன்னு தயவு செய்து மாற்றாதீங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போதே குழந்தைகளை வந்து இனிப்பிலிருந்து இந்த நேரடி வெள்ளை சர்க்கரை இனிப்பிலிருந்து வெளியே கொண்டு வரணும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இனிப்பு வேணும். அந்த இனிப்பு வெள்ளத்தில் இருந்தோ கருப்பட்டியில் இருந்தோ தேனில் இருந்தோ இருக்கட்டும். 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, சர்க்கரை வியாதி இருக்குன்னா எந்த இனிப்பும் வேண்டாம். 6 சுவையும் மிக முக்கியமானது நம்ம படிச்சிருக்கோம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரம், உப்பு, புளிப்புன்னு 6 சுவை இருக்கு. இந்த 6 சுவைக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் எதில் இருக்குன்னா கசப்புலையும் துவர்ப்புலையும் தான். யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்கிற கூட்டத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு செல்ஃப் ரெட்ராஸ்பெக்டிவாக யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேர் போன வாரத்தில் ஒரு வாரத்தில் கசப்பும் துவர்ப்புமான உணவுகளை தினசரி சாப்பிட்ருப்போம்? இருக்காது. அது என்ன சார் கசப்பு புரியுது, துவர்ப்புன்னு சொல்கிறீங்களா, அது என்னதுன்னு பல பேருக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். பல பேருக்கு துவர்ப்புங்கிற சுவையை மறந்து போச்சு. வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய் இதுல எல்லாம் இருக்கிறது தான் துவர்ப்பு. நாக்கில் விறுவிறுன்னு இருக்கணும் அது சாப்பிடும்போது. அந்த துவர்ப்பு சுவையிலையும் கசப்பு சுவையிலையும் தான் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஏன் பாகக்காயை கொண்டாடுறோம்? அதனுடைய கசப்பு சுவை. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எல்லாம் காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிற நிலவேம்பு குடிநீர் சர்க்கரைக்கும் மிகச்சிறப்பானது. நிலவேம்பு ஈரல் நோய்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் பயன்படுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு. காரணம் அதில் இருக்கக்கூடிய அதீத கசப்பு. சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் பஞ்சதிக்தம் அப்படிப்பாங்க. பஞ்சதிக்த கிருதம்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவான். நாங்கள் 5 விதமான கசப்புகளை பயன்படுத்துவோம். அது என்னன்னா கருவேப்பிலையில் இந்த கருவேப்பிலை, வேப்பிலை, நிலவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு 5 கசப்பும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம உணவுல தினசரி ஏதாவது கசப்பு சுவை உள்ள உணவு இருக்கணும். சர்க்கரை கட்டுப்படணும்னு நினைச்சா தினம் ஏதோ ஒரு கசப்பு. சார் தினம் பாவக்காய் சாப்பிட முடியுமா? வேண்டாம். ஒரு நாள் வெந்தயப்பொடி சாப்பிடுங்க, ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் அரைச்சிக்கோங்க, ஒரு நாள் சுண்டைக்காய் வற்றல் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு நாள் சுண்டைக்காய் குழம்பு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த கசப்பு அன்றைய தேதியில ஒரு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யும். சார் எங்கள் வீட்டில் பாவக்காயில் தான் சார் கண்டிப்பாக செய்வாங்க, ஆனால் பாவக்காய் அமிர்தமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் வெல்லத்தை போட்டு
தேனை போட்டு பாவக்காய் மாதிரியே இருக்காது சார் அப்படின்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. பயங்கர முட்டா பையன் அவன். பாவக்காய் கசப்பா இருக்கணும், பொரியல் கசப்பா தான் இருக்கணும். அதுல போய் வெல்லத்தை போட்டு அதுல போய் எண்ணெயில பொரிச்சு அதனுடைய சுவை மட்டுமல்ல அதனுடைய மருத்துவ குணத்தையே இழந்துருவோம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சு நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துல வச்சிடணும். அரை ஸ்பூன் இருக்கிற தானியங்களில் இருக்கிற ஸ்பைசஸ்லேயே வெந்தயம் மட்டும்தான் மிக மிக ஆகச்சிறப்பு. வெந்தயத்தில் வந்து கரையும் நாரும் இருக்கு, கரையாத நாரும் இருக்கு. சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபர் இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கும். இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை தள்ளும், குடலுக்குள்ள போய் நீரை பூரா உறிஞ்சி வெளியே தள்ளிடும். பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை. கேஸ்ட்ரோ பாரசிஸ்மாங்க, எதையாவது போட்டால் தான் சார் போகும். நான் டல்கோலாக்ஸ் போடவா, டுஃபலாக் போடவா, இல்லைன்னா வந்து பொன்னாவரையை சாப்பிடவா, நிலவாகையை சாப்பிடவா, காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா ஃபைபர் இல்லை. தினம் வெந்தயம் 10 கிராம் எடுத்து கொண்டிருந்தா கசப்பும் கிடைக்கும், மலமும் வெளியே நல்லா ஃப்ரீயா போகும். நண்பர்களே, முதலில் 6 சுவையில கசப்பும் துவர்ப்பும் நமக்கு உணவுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து கொண்டே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். காலையில் எடுக்கக்கூடிய பானம், காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. எல்லோருக்கும் வந்து காலையில் எழுந்தா ஏதோ ஒன்று குடிக்கணுங்கிறது மரபு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நாம் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஏன் தினமும் டீ மட்டும் குடிக்கணும்? வேற ஏதாவது முயற்சி பண்ண. டீயும் ஒரு மூலிகை கஷாயம் தான், சீனத்தினுடைய மூலிகை கஷாயம் தான் இன்னைக்கு தேநீராக வந்திருக்கு. அப்படி நம்ம ஊரில் எவ்வளவு மூலிகைகள் இருக்கு. ஆவாரம்பூ என்று ஒரு பூ, வறண்ட மானாவாரியாக மழை இல்லாத அதுலாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். அந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்த மருத்துவம் சொல்லுது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, ஒரே வரி, எவ்வளவு பெரிய அர்த்தம் அதுல இருக்கு. ரெகுலரா ஆவாரம் பூ எடுத்தா ஏதோ ஒரு பயன் இருக்கும். சித்த மருத்துவத்தில் ஆவாரை குடிநீர் என்று ஒரு குடிநீர் இருக்கு. தேரன் குடிநீர், தேரன் எழுதுன ஒரு குடிநீர். ஒரு 7 மூலிகைகள் அதில் சேர்க்குறாங்க. ஆவிரை கொன்றை நாவல், அலைகடல் முத்தம் கோஷ்டம், மேவிய மருதத்தோளும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு. என்னடா இது பாட்டு? ஆவாரை, கொன்றை, நாவல், அலை கடல், கடல் எழுஞ்சில் அதனோட பேர், முத்தம் முத்தகாசு, கோஷ்டம் மருதம், இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும். அது என்ன காவிரி நீர்? காவிரி நீர் இனிக்கும். அன்னைக்கு டயபெட்டிக்கை கண்டுபிடிச்சதே வந்து எப்படி? யூரின் இனிப்பா இருக்கா, காவிரி நீர் மாதிரி யூரின் இருந்ததுன்னா உனக்கு சர்க்கரை வெளியே போகுதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் யூரின் டேஸ்டர்ஸ்னு கொஞ்சம் பேரை வச்சிருந்தாங்களாம். தினம் காலையில் எந்திரிச்சு ஐயாவோட யூரின் எடுத்து கொஞ்சம் வாயில வச்சு பார்க்கணும். இனிப்பா இருக்குன்னா ஐயாவுக்கு சர்க்கரை கூடுது, அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூரின் டேஸ்டர்ஸ்ன்னு நம்ம ஊர்ல எப்படி உண்டு காட்டிகள்னு இருந்தாங்களோ, மன்னருக்கு கூட இருப்பாங்க உண்டு காட்டிகள்னு. அது மாதிரி உண்டு காட்டிகள்னா சாப்பிட்டு பார்த்து விஷம்லாம் இல்லை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற உண்டு காட்டிகள். அது மாதிரி யூரின் டேஸ்டர்ஸ், அந்த யூரின் டேஸ்டர்ஸ் வந்து வெளிநாடுகளில் இருந்திருக்காங்க. அப்போ காவிரி நீர் மாதிரி இனிப்பா இருந்ததுன்னா அது சரியாகும் ஆவாரை கஷாயத்தில். அது என்ன கடல் நீர், யூரின்ல புரோட்டீன் நிறைய போகுது, சிறுநீரக பாதிப்பு இருக்கு, அதுக்கும் ஆவாரை குடிநீர் நல்லது. நண்பர்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு கஷாயத்தை ஏன் வீட்டில் நம்ம 2 சார் அது ரொம்ப கொல்லிமலையில் இல்லைன்னா எங்கேயாவது போய் தேடணுமானா எங்கேயும் தேட வேண்டாம். அத்தனையும் எளிய மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. 3 ரோசஸ் டீயை விட அது விலை குறைவாக தான் இருக்கும், நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெனக்கடணும். சார் எல்லாரும் ஆவாரை கஷாயம் குடிக்கணுமா? தேவையில்லை. டயபெட்டிக் பீப்புள் ஆவாரை கஷாயம் எடுக்கலாம். எனக்கு டைஜஷன் சரியாகவே இல்லை, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கறிக்குது, எது கழிக்குது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, அவர்கள் வயிறில் இருக்கக்கூடிய ஜீரணத்தை சரியாக்கக்கூடிய கட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நல்லா வச்சுக்கணும். அந்த குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவை நல்லா வைக்கணும். நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தினம் காலையில் முந்தின நாள் வச்ச சாதத்தை தண்ணி வச்சு கரைச்சி அந்த தண்ணியை காலையில் குடிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து இன்டைஜஷன் தான் இருக்குது அப்படின்னா சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கொள்ளலாம். சளி இருக்கு, இருமல் இருக்கு, இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுது, கரிசாலை குடிநீர். கரிசாலையை தேகராஜர் என்று சித்த மருத்துவம் சொல்லும். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகம் உண்ணும் சளி தீரும் காணே பாட்டு.
காக்கா வந்து திங்கக்கூடிய அந்த செளி உன் நெஞ்சிலேருந்து வருதா, கரிசாலை கஷாயத்தை குடிப்பா. தேகராஜன்னு சொல்றது கரிசலாங்கண்ணிய. கரிசலாங்கண்ணிக்கு எங்கே போனோம்? கொல்லிமலைக்கா போனோம்? இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா இவ்வளோ ஆன கரிசாலை அள்ளிட்டு வந்துடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும், வீட்டில் கரிசனப்படணும். நான் பல நேரம் சொல்றது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான மெனக்கெடல் தொடங்க வேண்டிய இடம் அடுப்பங்கரை. இன்சூரன்ஸ் இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை. அடுப்பங்கரையில் யார் ஒருவர் 20 நிமிடம் கூடுதலாக மெனக்கெடல் இருக்கிறதோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் 20 ஆண்டுகள் கிடைக்கும். நண்பர்களே, கொஞ்சம் அக்கறைப்படணும். என்ன செய்யலாம்? காலையில் என்ன செய்யலாம்? காலையில் அவருக்கு வந்து ஆவார கஷாயம். இது ஒன்னொன்றுக்கும் ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. ஒரு 4 கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சம் கரிசாலை பொடி, கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி, கொஞ்சம் சுக்குமல்லி பொடி அப்படி வைத்துக் கொள்ளுங்க. டிவியில் பார்த்துட்டு அதிமதுரம் சேர்ந்தது அப்படின்னு நான் அட்வர்டைஸ் பண்ணோடனே அதுக்கு 3 ரோசஸ் வாங்கி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் நாம் கொஞ்சம் வாங்கி வைப்போம். ஒரு சுக்குமல்லி காஃபிக்கு ஒரு பொடி வாங்கி வைத்துக்கொள்வோம், ஒரு கரிசலாங்கண்ணி பொடி வச்சுப்போம். தேநீரை அப்படி பயன்படுத்தும். இல்லை சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் தேநீர் தான் குடிப்பேன். குடிங்க, தேநீர் மிகச் சிறப்பானது, சந்தேகமே இல்லை. ஆனால் தேநீரை எப்படி குடிக்கணும்னு தெரியணும். சார் தேநீர் போட்ட பிரதமராக இருக்கிற நாடில் இன்னைக்கு தேநீரை எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடாது. பல பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தேநீர் கிடையாது, தேயிலை பாயாசம். அதான் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? தேயிலை பாயாசம் தான். பாலை நல்லா தரன்னு கொதிக்க வச்சு அதில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் கொண்டு வந்து அதை வடிகட்டி அப்படி எங்கள் வீட்டு டீ எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் டீயே கிடையாது, அது தேயிலை பாயாசம். நமக்கு தேவை தேயிலை பாயாசம் கிடையாது, தேநீர். தேநீர் குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 3 நிமிடம் கழிச்சு எடுத்து வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர். அதில் இனிப்பு செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கலாம், சுகர் போடாதீங்க. கருப்பட்டி போட்டு தேன் போட்டு தேயிலை அப்படி குடித்து பாருங்கள் நண்பர்களே. அது கொடுக்கக்கூடிய உற்சாகம் வந்து உங்களுக்கு லேசில் மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு நன்மை கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தேயிலை கஷாயம் புற்றுநோய் வரைக்கும் தடுக்குங்கிறான், சர்க்கரையை கட்டுப்பாடுங்கிறான். ஆனால் அந்த தேயிலையில் பால், உலகத்திலேயே தேயிலையில் பால் சேர்க்கிற கூட்டம் நம்ம மட்டும்தான். ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். நம்ம மூஞ்ச பார்த்தவனே மட்டும் சார் பால் ஊற்றணுமான்னு கேட்பான். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே தேயிலைன்னா அப்படியே தேயிலை, காஃபினா காஃபியை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நாம் மட்டும்தான் அதில் பாலை ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, பேரம்பேத்திலாம் வந்து வாயில் பால் ஊற்றுங்க அப்படிம்பாங்க. அது பால் ஊற்றுனோடனே அது மூச்சுக்குழலில் போய் டப்புன்னு தாத்தா போயிடுவார். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், பார் பேரன் ஊற்றுனோடனே இழுத்துட்டு கிடந்தது போயிட்டார் பார்ப்பாமா. உண்மையிலே வந்து கொண்டிருப்பான். பாலை ஊற்றுனோடனே மூச்சுக்குழலுக்குள்ளே போய் செத்துருவார் அவர். அது தெரியாமல் நம்ம அதே மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனீங்கனாலும் தேயிலை செத்து போயிடும். அதனுடைய பல நல்ல குணங்களை அதை இழந்து விடும். ஸோ தேநீர் குடித்தா பிளாக் டீ, க்ரீன் டீ, இல்லைன்னா வேறு ஏதாவது சின்னமான் போட்டு லவங்கப்பட்டை போட்டு தேநீர். உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். ஃபங்க்ஷனல் பிவரேஜ், ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணம் கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷனல் பிவரேஜ். தட் குட் பி ஒரு நீராகாரமாக இருக்கலாம், ஒரு ஆவாரை கஷாயமாக இருக்கலாம், சுக்குமல்லி காஃபியாக இருக்கலாம், இல்லை கரிசலாங்கண்ணி காஃபியாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு பானம் எடுத்துக்கணும். சரி, காலை சாப்பாடு டீலாம் குடிச்சாச்சு சார், சர்க்கரை வியாதி காலை சாப்பாடு என்ன சாப்பிட்லாம்? காலை சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இட்லி, வடை, பொங்கல், மசால் தோசை, பூரி, புட்டு. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நம்ம வந்து இது இட்லியும் வடையும் எப்படா சேர்ந்துச்சு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். இது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ரெண்டும் கனெக்டடாக இருக்க. இந்த ஹோட்டலில் போனாலும் வடை இட்லி அப்படின்னு கேட்குறேன். இந்த வடை இட்லி வடை முன்னாடியே வந்தது. உளுந்து தலை பெய்தின்னு சங்க காலத்திலே எழுதியிருக்கான். உளுந்தில் வடை செய்கிறது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இட்லி 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அதுவும் இந்தோனேஷியாவிலேருந்து வந்தது, நமக்கு இந்தியாவில் உள்ளது கிடையாது. இந்தோனேஷியாவில் பல்லவ மன்னர் வந்து இந்தோனேஷியா பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இந்தோனேஷியாவிலேருந்து வந்த சமையல் கலைஞர்கள்லாம் சேர்த்து அனுப்பி விடுறாரு மாமனார் வீட்டுக்கு. அந்த சமையல் கலைஞர்கள் அவர்கள் அரிசியை வந்து ஆவியில் வந்தக்கூடிய கலையை வைத்திருந்தாங்க. நம்ம ஊரில் உளுந்தும் சேர்ந்து இருந்தது. சரி, சேர்த்து இட்லி ஆக்கிட்டாங்க. 13ஆம் நூற்றாண்டில் தான் இட்லி வந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டில் தான் தோசை வந்துச்சு. கர்நாடகாவில் ஒரு இலக்கியம் மறந்துட்டு அவங்க தான் முதல்ல தோசையை பற்றி எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. என்ன சாப்பிட்டோம்? சிறுதானிய உணவு எடுத்தோம். திணை அரிசியில் சோறு சாப்பிட்ருக்கோம். வரகரிசியில் ஔவையார்கிட்ட கேட்குறாங்க, நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி, உனக்கு ஏதாவது நல்ல விருந்து கொடுக்கணும் அப்படின்னு மன்னர் சொல்கிறார். உடனே ஔவையார் வந்து எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கல. அந்த அம்மா என்ன கேட்டுச்சு? வரகரிசி சோறும்
வழுதுணங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா. ஔவையாருடைய தனிப்பாடல்கள் இருக்கு. வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா. இது கற்பனையா இருக்குன்னே வச்சுப்பான். அந்த புலவனுடைய கற்பனைன்னு எடுத்துக்கிட்டா, புலவன் என்ன தனியாக உட்காந்து கற்பனை பண்ணுவான்? அவன் என்ன நினச்சிருப்பான், அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் சேர்த்துருக்கலாம். இல்லை, கற்பனை இல்லை. ஔவையார் ஒரு விளிம்பு நிலை மனுஷிகளுக்காக, மனிதர்களுக்காக போராடியவர். அப்போ விளிம்பு நிலை மனிதர்கள் அன்றைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ட உணவாக அது இருக்கணும். எப்படி எடுத்தாலும் வரகரிசி சோறு அவ்வளவு முக்கியமான ஒரு உணவாக நம்மகிட்ட இருந்தது. அப்போ காலை உணவில் சிறுதானியத்தில் ஏதாவது உணவு இருக்கட்டும். இல்லை, சர்க்கரை ரொம்ப இருக்குது, நான் உடனே குறைத்தாக வேண்டும் என்றால் சிறுதானியம் கூட வேண்டாம். காலையில் நீங்கள் சாப்பிட்றதுல நல்ல சுண்டல், ராத்திரி படுக்கும்போது ஒரு கப்பு சிவப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் குக்கர்லேயே எல்லாம் உள்ள வேக வச்சு எடுத்து துளி மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சாப்பிட்ருங்க. சுண்டல், ஒரு முட்டை இல்லை 2 முட்டை. இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் துண்டு இல்லை சோயா டோஃபு ஏதாவது, ஏன்னா புரதம் வேணும் சர்க்கரை வியாதிக்கு. அப்போ இது மாதிரி ஒரு பன்னீர், கொண்டக்கடலை, ஒரு பெரிய கப்பில் சூப், எல்லா காய்கறிகளும் போட்டு சூப், இந்த 3 தான் காலையில் உணவாக சாப்பிடணும். நான் இப்படி தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இப்படி வேகமாக சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு சூப்பு சுண்டல் அப்படின்னா ஒன்று பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான். அதுக்கப்புறம் இட்லி தோசையெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு. இதுதான் சாப்பாடு, காலை சாப்பாடு. இப்படி சாப்பிட்டா 11 மணிக்கு பசிக்குமே, பசித்தால் நல்லது. 11:30 மணிக்கு பசிச்சதுன்னா பையிலிருந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. நான் என் மருத்துவமனையில் 11:30 மணிக்கு கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிடுவோம். 11:30 மணிக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது இல்லை ஒரு கப் மோர் குடிங்க, இல்லை ஒரு தேநீர் குடிங்க, அது மிகச்சிறப்பு. மதிய உணவு எடுக்கும்போது நிறைய காய்கறி, நிறைய கீரை. புலால் சாப்பிட்றதா இருந்தால் மீன், முதல் சாய்ஸ் மீன், 2வது சாய்ஸ் மட்டன், 3வது சாய்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் காங்கேயத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி கடக்நாத் கோழிம்பாங்க, கருப்பு கோழி. காங்கேயம் தானே ரொம்ப முக்கியமான ஊர், நாங்கள் படிப்பாங்க எல்லாம். அது அந்த காலில் ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு. அதனுடைய சதை கருப்பு கலரில் இருக்கும். பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம். அவ்வளவு முக்கியமானது. அதை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். மதிய உணவில் சோறு குறைவாக இருக்கணும். இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அப்படி குவிச்சு அரிசியை போட்டு மேலே அப்படி அருவி மாதிரி குழம்பை விட்டு கவளமாக உருட்டி, அதெல்லாம் வேணாம். சோறு இனிமேல் மிக குறைவாக இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்கிற செய்தி தான். உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொக்லைன் எந்திரம் மாதிரி இருக்கும். எனக்கு பாலமாக சோறை வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேரை சக்கரை வியாதி ஆக்கிட்டாங்க. அதுவும் வெள்ளை வெள்ளையர் சோறு. மறுசோறு வாங்கலைன்னா கோச்சிப்பாங்க, என்ன எந்திரிச்சிட்டிங்க மறுசோறு வாங்கலை, ஒரு சோறே போதும், அதுவே அதிகம். இனிமேல் உங்கள் வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அந்த முதல்ல வைக்கிற, நான் அடிக்கடி சொல்கிறது, அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க. சாதத்தை எண்ணி சாப்பிடலாம். ஒரு 15 அரிசி, ஒரு 24 அரிசி போதும், அவ்வளவுதான் அரிசி எடுக்கணும். அந்த அரிசியவே மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூய மல்லி, இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது. குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியா இல்லைன்னா வரகரிசி போன்ற சிறுதானியமாக நம்ம மத்தியானம் இருக்கணும். நம்ம பெரிய தப்பு என்னென்னா புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் காய்ச்சலுக்கு பயம். முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம். இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு, பயங்கரமான காய்ச்சல். நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துலேருந்து கிளினிக்கில் பார்க்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார். இவன் வேற இன்னும் 2 மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போகிறான். வேற கோவிடுடைய ஒமிக்ரானுடைய வேற வெரைட்டிலாம் வருது, ஊராக சுற்றுறாளுனா எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா காய்ச்சலுக்கு பயம். காய்ச்சல் வந்தால் ஏதாவது பண்ணிடுமோ, ஒமிக்ரானாக இருக்குமோ. நான் காலையில் காய்ச்சலாக இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன். மகன் எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்பா இப்போ எப்படி இருக்க, மயக்கமாயிட்டியா? இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல், எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான்லாம் ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதிக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம்.
அவர் வாத்தியாரும் ஒத்துப்பார், சரி காய்ச்சல் அடிக்குது பிள்ளைய விடாதுன்னு அப்படி தான் யோசிச்சோம். ஆனால் இன்றைக்கி காய்ச்சலுக்கு பயந்து சாகிறோம். காரணம் என்னென்னா, காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம். ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு 3 வருஷமாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு. இந்த காய்ச்சலுக்கு எதிர்ப்பாற்றல் வேணும்னா முதல்ல நம்ம இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடலில் வெள்ளணுக்கள், ஈரல், எலும்பு மஞ்சை, காம்ப்ளிமெண்ட் செல், இப்படி பல நம்ம உடம்போட எதிர்ப்பாற்றல் அணுக்கள் இருக்கு. அது நல்லா இருக்கணும்னா புரதம் நல்லா சாப்பிடணும். ஆனால் நம்ம சாப்பாட்டில் புரதம் ரொம்ப கம்மி. வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்தோன்னு வைங்களேன், வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆனால் மீட் சாப்பிட்றான், நல்ல புலால் கட்டு துண்டுகள், கொஞ்சோட சோறு கொஞ்சம் காய், இப்படி கச்ச கச்சன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார். சரி, வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறியை வச்சு கீரை வச்சு பழஞ்சாட்டு சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம். ஆனால் நம்மால் பூரா சோற்றேரியன். சோறை எவ்வளோ வச்சுட்டு சின்னோடு கப்பில் காய், அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியனா தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும், கொஞ்சோல சோறு இருக்கணும். சர்க்கரை வியாதியஸ்தர் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரிசியை குறைத்து புரத உணவுகள், கீட்டோ ஃபுட்டுன்னு சொல்கிறான், புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். அதிகம் மீன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை. இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பழமும் எடுக்கலாமா? அந்த முக்கணி கூடாது, மா பலா வாழை வேண்டாம். என்ன எடுக்கணும்? நல்ல கொய்யா, சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது, பப்பாளி, மாதுளை, ஆப்பிள், நெல்லிக்காய், ஏதாவது ஒரு கனி எடுத்துக்கொள்ளலாம். இது மதிய உணவில் இருக்கணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும். 5:30 மணிக்கு சாப்பிட்றோம் சார் டின்னரை. 5:30 மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும். MITயில், பாஸ்டனில், மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க, இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். காலையில் 9 மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு போதுங்கிறான். ஆனால் தமிழர்கள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்தி சந்தியில் தான் சாப்பிட்டோம். நடுவில் எப்படி வந்து இந்த சாம்பார், ரசம், வடை, அவியல், பொரியல், கூட்டு பொரியல், மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர், ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக 20 பலகாரம் 25 பலகாரம் சாப்பிட்றோம். நைட்டில் மிக எளிய உணவு, மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி. எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால், இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானிய அடை, இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால். சார் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு. ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி, அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட் எல்லாம், அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும். கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட வந்து நல்ல தால் மட்டும், தால் கறி மட்டும், பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக்கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும். ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது. அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை. அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்கோலம்னு பேர். பிரியாணிக்கு மேலே நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க. அது வெறும் மனத்துக்காக இல்லை. அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்து தான் இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கு வந்திருக்கிற டாமி ஃப்ளூ மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாமி ஃப்ளூ எதுலேருந்து வருதுன்னா ஷிகிமிக் ஆசிட். அந்த ஷிகிமிக் ஆசிட் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அன்னாசி பூலேருந்து எடுத்திருக்காங்க. நம்மக்கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்குது. கருஞ்சீரகம் இஸ்லாத்தில் வந்து கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னா கருஞ்சீரகம் தான். ப்ரொஃபட் என்ன சொல்கிறாங்க, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க. இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரில் உதவி செய்யுது அப்படின்னு ஆய்ந்து அறிந்து சொல்கிறார்கள். இப்போ இன்னைக்கு நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக, துணையாக, காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்பட்டு வருது. சீரக தண்ணி குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவுக்கும் நல்லது. இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல, நம்ம உணவு பழக்கத்தில் ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான். ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கே போய் காலையில் பொங்கல் புரியோதரை அப்படின்னு ஆரம்பிச்சா அதில் பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பாக நான் இதை தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு 5000 பேஷண்ட் நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் எல்லா ஆஸ்பத்திரியும் சேர்த்து பார்க்குறோம்.
அந்த 5000 பேர்ல 1500 பேர் டயபெட்டிக். எங்க டேட்டா சொல்லுது. அந்த 1500 பேர்ல ஒரு 300-350 பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த 300 பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல, மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சிருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம், ஏன் இவருக்கு கட்டுப்பாடாக இருக்கு, அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சிகள். பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள்ட்ட இருக்கணும். 3ஆம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து, ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி. எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க JEE 4A நீட் 4B அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது. குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு? பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைகள் தினசரி 1 மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும். சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியாக உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான். நண்பர்களே, குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க. சக்கரை வியாதி வந்துருச்சு, முதல் விஷயம் நடைப்பயிற்சி. 45 நிமிஷம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. நடைன்னா உடனே 10 பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்றாச்சு, எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படம், இப்படிலாம் கதை பேசிட்டு போகாதீங்க. நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன். 10 பேர் ஒன்றா நடப்பாங்க, ஊர்வலம் போகிற மாதிரி. அவங்க பேசுகிறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை. முடிந்த வரைக்கும் நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க. அழகாக காதில் எத்தனை விஷயம். உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவா செல்லத்துறை வரார், என்னுடைய காதின் நண்பர் அவர் தான். நான் எப்போ நடக்கும்போதும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடப்பேன். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை 15 நிமிஷத்தில் அழகாக சொல்லிடுவார். பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார். நண்பர்களே, அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க. முத்துநலன் வராங்க, மதுக்கூர் வராங்க, பவா வராரு. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இதில் வந்து கேட்குற விஷயம் பல வகையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். குறிப்பாக பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ளே அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும். ஒரு நாள் பவா இல்லையா, இன்னொரு நாள் பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்பேன், ஒரு நாள் அருணாசாயிரம் பாட்டு கேட்பேன், ஒரு நாள் வேறு ஏதாவது ஒரு போட்காஸ்ட்டில் வந்து 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கொண்டு போவேன். அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு 1 மணி நேரம் நடை. ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக நடக்கணும். இது ஒன்று நடந்தால் மட்டும் போதுமா? போதாது. நடைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும். தசைகளை வலுவாக்கணும். நல்ல டார்சிப்ளெக்ஷன், நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, குவாட்ரிசெப்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். தினசரி ஒரு 10 நிமிடம் உடல் பயிற்சி, 5 நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆக பொக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தாலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது. அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்கிறோம்னு தெரியல. நம்ம பழகணும். ரெகுலராக சக்கரை வியாதி இருக்கா, கபால பாதி பிராணாயாமா, ரத்த கொதிப்பு இருக்கா, சீத்தளி பிராணாயாமா, தூக்கம் வரலையா, யோக நித்ரா, இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் வந்து எல்லாம் சொன்னோடனே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போய் தவக்கோலம் பொறுக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷத்தில் யூடியூப்ல கற்றுக்கலாம். 5 நிமிடம் எத்தனை விஷயத்தை யூடியூப்ல கற்றுக்கிறோம். இதுக்காக ஒரு 5 நிமிஷம் கற்றுக்க முடியாதா? கற்றுக்கொள்ளலாம். அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு 5 நிமிடம் வைத்துக்கொள்ளும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். பல பேருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. நல்ல ஒரு இரவுல 7 மணி நேரம் தூங்கி காலையில் எந்திரிச்சோடனே அப்படி உற்சாகமா எந்திக்கிற மனநிலை இல்லைனாலே மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ பிரச்சனை விடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சோன்னா நமக்குள்ள தவறு இருக்குன்னு அர்த்தம். இரவு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். சார் நான் 1க்கு போகிறதுக்கு 3 தடவை எந்திப்பேன், அவர் வந்து சுவிட்சை போட்டால் எந்திரிச்சிருவேன், அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு வந்து அந்த தூக்கத்திற்கு வந்து பயன் கிடையாது. நல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் தங்கு தடையற்ற தூக்கம், அன்இன்டரப்டட் ஸ்லீப் அப்படிம்பாங்க. எந்த தடையும் இல்லாமல் 7 மணி நேரம் தூங்கணும். 7 மணி நேரம் தூக்கம், 3/4 மணி நேரம் நடை, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, கூடவே உணவு பழக்கம் இருந்தால்
இந்திய தேசத்தில் இந்தியர்களாகவே இருப்போம். இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற மாட்டோம். இதற்கான முயற்சியை இன்றிலிருந்து இந்த புத்தக கண்காட்சியில் இருந்து, இந்த வாசிப்பில் இருந்து வீட்டுக்கு எடுத்து சென்று நாம் அத்தனை பேரும் பின்பற்றுவோம். எந்த வகையிலும் ஆரோக்கியமற்ற குழந்தைகளை உருவாக்க மாட்டோம். ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.